இந்த இடத்துல நோக்கத்துக்காக வந்து கொடுத்துருக்கு. இந்த நோக்கம் என்னன்னா சபையை பார்த்து சொன்னாங்க, சொர்க்கம் தான் சொர்க்கம் தான் சொர்க்கம் தான். எப்படிப்பட்ட சகண்டது எங்களோட பார்வையில் ஒரு சிறிய சபையாக இருக்கு, மலர்ச்சி மாறோட பார்வையில் மிகப்பெரும் ஒரு சபை, மிகப்பெரும் ஒரு சபை. பிற மலக்குமார்கள் சங்கிலி கூறும் அளவுக்கு இறங்கி கொண்டிருக்கிறாங்க. எங்க அல்லாஹ் பத்தி, ரசூலை பத்தி, மார்க்கத்தை பத்தி, தீனை பத்தி பேசிக்கொண்டிருக்குமோ சில மலக்குமார்கள் சுத்தி கொண்டிருப்பாங்க. எங்க அல்லாஹ் பத்தி, ரசூலை பத்தி, மார்க்கத்தை பத்தி, தீனை பத்தி பேசப்படுதோ அந்த இடத்துல வந்து மலக்குமார்கள் உட்கார்ந்து கொள்வோம். இங்க இடத்துல சக்கீனத்துடைய அமைதி கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து சொர்க்கத்து பூஞ்சோலையை கண்டா நன்றாக மேய்ந்து கொள்ளுங்க அப்படின்னு. யா ரசூலல்லாஹ், உலகத்திலேயும் சொர்க்கத்துல பூஞ்சோலை இதுதான் கேட்டாங்க. அதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுதான் அல்லாஹ் பத்தி, மார்க்கத்தை பத்தி, தீனை பத்தி பேசக்கூடிய இடம், திக்ருடைய மஜ்லிஸ். அந்த இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. எந்த அளவுக்கு உட்காருவாங்கண்டா, மற்றவோட ஒரு வெள்ளை போர்வை வச்சிருந்தாலும் அதுல வெள்ளை துண்டு அணு அளவு விளங்காத அளவுக்கு அந்த அளவுக்கு உட்கார்ந்துக்கோங்க. ஏண்டா அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் உதவி வரக்கூடிய இடம், அல்லாஹ்வுடைய சக்கீனத்துடைய அமைதி கிடைக்கக்கூடிய இடம். அல்லாஹ் ஜலஜலாவுத்தாலா யாருக்கு அதிகமாக நேசிக்கிறானோ, யார அதிகமாக நேசிக்கிறானோ அவனுக்கு தீனுடைய விளக்கத்தையும் தீனுடைய நேரான பாதையும் எல்லாம் செலுத்து கொடுக்கணும். அந்த பாக்கியம் அல்ல ஜலஜலாவுத்தாலா எனக்கு தந்திரான். இந்த இஷாவுடைய பரலான தொழுவை தொழுந்துட்டு அல்லாஹ் பத்தி, ரசூலை பத்தி, இந்த தீனை பத்தி, மார்க்கத்தை பத்தி கேட்கக்கூடிய பாக்கியம், பேசக்கூடிய பாக்கியம் கிடைக்குது. அல்லாவுக்கு இதுக்காக அதிகமான நன்றி செலுத்தணும். ஒரு அடியான் வந்து 1000 வருஷம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் எண்ணத்தோட சுஜூதுல இருந்தாலும் அந்த சுஜூதுல 1000 வருஷம் செஞ்ச நன்றிக்கும் ஈடாவாங்க. நன்றி செலுத்தினது போதாம தான் இருக்கணும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்ல ஜலாவுத்தாலா எங்களுக்கு இந்த கொஞ்சம் பேருக்கு அல்லா தந்து கொள்கிறோம். இந்த ஊர்ல எவ்வளவு பேர் இருக்கிற தக்கனம் அல்ல ஜலாவுத்தாலா இந்த உலகத்திலையும் மிகவும் அல்லாவுக்கு பிடிச்சமான இடம் உண்டிருக்கின்றா மஸ்ஜித் தான். அப்படிப்பட்ட மஸ்ஜித்ல அல்லாஹ் எங்களை ஒன்று கூட்டி வச்சு நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய, தீனுடைய விஷயங்களை கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குது. அல்லாவுக்கு அதிகமான நாங்க சுக்ர் செய்யணும். எதுக்கு தான் அதிகமான நன்றி செலுத்தணும்? ஏன் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அடியானுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம். ஒரு அடியான் வந்து ஓலை குடிசில இருந்தும் அவனுக்கு அந்த களிமாவுடைய பாக்கியம் கிடைக்குது. இன்னொருத்தர் எல்லா வசதி வாய்ப்பும் இருந்து பெரும் கோடீஸ்வரனா வாழ்ந்தாலும் இந்த உலகத்துல அவருக்கு களிமாவுடைய பாக்கியம் கிடைக்கலாட்டி அவர் நஷ்டம் அளித்தான். இந்த ஓலை குடிசில வாழக்கூடியவர் மிகப்பெரும் பாக்கியசாலி. ஒருத்தர் அல்லாஹ் மறுத்த நிலைமையில வாழ்க்கைய வாழ்றார், ஆனா அவர் கடைசி நிலைமையில களிமாவை மொழிகிறார். அதன் காரணமா அவர் சொர்க்கத்துக்கு போறார். ஏன் இந்த களிமாவுடைய பாக்கியம் இப்படிப்பட்ட பாக்கியம். அல்ல ஜலாவுத்தாலா இந்த களிமாவை ஏற்றுக்கொண்ட அடியாளர்ல அதிகமாக சோதிப்பான். அல்லாஹ் சொல்றான், எப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு அடியான நேசிச்சா அல்லாஹ் வந்து சோதிப்பான். அந்த அடியான வந்து சோதிப்பான். ஏன்னா இந்த உலகம் வந்து முஃமின்களுக்கு சிறைச்சாலை, காஃபிர்களுக்கு இது சொர்க்கம். காஃபிர்கள் வந்து நினைச்சபடி மன இச்சபடி வாழ்க்கை வாழ்வாங்க. ஆனா இந்த களிமா மொழிஞ்ச மக்கள், முஃமினான அடியான், அவனுடைய வாழ்க்கை வந்து அல்லாஹ்வுடைய கட்டளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை வாழ்ற மாத்திரம் தான் அவனுக்குடைய வெற்றி. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிறைச்சாலை. இந்த உலகம் வந்து முஃமின்களுக்கு சிறைச்சாலை. அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை அல்ல ஜலாவுத்தாலா எங்களை தேர்வு செஞ்சிடான். எவ்வளவு சோதனையை தந்தாலும் இந்த உலகத்திலே மிகப்பெரும் சோதனை என்னண்டா, ஒரு அடியானிட்ட இந்த அல்லாஹ் அந்த இல்முடைய பாக்கியத்தை படிக்கக்கூடிய மிகப்பெரும் சோதனை. அவனுக்கு இல்மு கிடைக்காத நிலைமையில வஃபாத்தாயினாண்டா அதன் மாதிரி துப்பாக்கியசாலி வேறு யாரும் இல்லை. அல்லாவுக்கு யாரு நன்றி செலுத்தின வண்ணம், அல்லாஹ் நேசிச்ச வண்ணம் ஒரு அடியான் வாழ்றானோ அவன மாதிரி பாக்கியசாலி வேறு யாரும் இல்லை. ஆனா அல்லாஹ் இந்த உலகத்துல படைக்கக்கலே அவனுக்கு தேவையான அனைத்து வஸ்துகள், அவனை குடிக்கக்கூடிய அனைத்து ரிஸ்களையும் அல்ல எழுதிடும்.
இன்றைக்கு தான் அந்த அடியான் காலை ஆனதும் இந்த உலகத்துல அதிகமா ஓடக்கூடிய மக்கள் அல்லாஹ் உடைய கட்டளை மறுத்த வண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் பறவைகளுக்கு உணவளிக்கிறது போல அல்லாஹ் அந்த அடியானுக்கும் உணவளிப்பான். யாரு வெற்றியுடைய கொடி எடுத்துட்டு போறாங்களோ, அதே மாதிரி யார் பவுடைய தொழுவை தொழுந்து அந்த வெற்றியுடைய கொடியை எடுத்துட்டு போறாங்களோ அவன் வெற்றியாளர். அவனுடைய அனைத்து தேவைகளை அனைத்து தேவைகளை அல்லாஹ் போதுமானவன். அப்படிப்பட்ட சுபவுடைய தொழுவை தொழுவக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு நசிபாக்குவான். அல்லாஹ் இந்த உலகத்துல அல்லாஹ் ஒரு அடியான சோதிச்சா இந்த உலகத்துல இந்த இல்முடைய பாக்கியம் இல்லாம போறது. ஒவ்வொருத்தரும் நினைக்க வேண்டியது, யாருடைய உள்ளத்துல இலுமோ அல்லாஹ் பத்தியோ ரசூல பத்தியோ மார்க்கத்தை பத்தியோ சிந்தனை இல்லையோ அவன் தான் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டியான். அந்த சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள அடியான் நினைக்க வேண்டியதான் அல்லாஹ் என்னைய தூரமாக்கிறான். இல்ம விட்டு அல்லாஹ்க்கு அதிகமா நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக மாறணும். அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அதிகமா நேசிக்கக்கூடிய அடியானிட்டே அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய 3 விஷயம். அந்த அடியான் பாவம் செஞ்ச அடியான் அதிகமாக பாவத்தை நினைச்சு கண்ணீர் சிந்தக்கூடிய அடியான அல்லாஹ் நேசிக்கிறான். அவன் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஐத்தான் 100 கொலை செஞ்சவனையும் அல்லாஹ் ஜலாத்தால மன்னிச்சு சொர்க்கவாதியாக்குறான். ஒரு விபச்சாரி நாய்க்கு தண்ணி போட்டினால அவளை சொர்க்கவாதியாக்கினான். அப்படிப்பட்ட இதையே அவனுடைய உள்ளத்துல அவன் திருந்தணும்ன்ற எண்ணம் மீஞ்சி அதனால அல்லாஹ் மன்னிச்சான். அவன் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டான். ஒரு அடியான அல்லாஹ் நேசிச்சா அந்த அவனுக்கு இல்முடைய பாக்கியம் கிடைக்குது. அவனுக்கு பாவம் துடைய தௌபா கேட்கணும்ன்ற எண்ணம் அவனோட உள்ளத்துல வருது. 2வது விஷயம், அல்லாஹ் இந்த உலகத்துல ஒரு அடியான சோதிச்சாண்டா பொறுமையை கொண்டு அல்லாஹ் எல்லா வகையையும் இணைய அல்லாஹ் எனக்கு போதுமாக்குவான். எல்லா சோதனை வந்தாலும் அல்லாஹ் என் கூட இருக்கிறான். என்னுடைய கஷ்டங்களை துன்பங்களை பிரச்சனை அல்லாஹ் போக்குவான் என்ற நம்பிக்கை எங்களை உள்ளத்துல இருக்கணும். 3வது விஷயம், அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அடியான இடத்துல முஜாஹிதா ஹிஜ்ரத்துடைய பயணம். அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வோட பாதையில வெளிக்கிளம்பி செல்லக்கூடிய அடியான அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த 3 விஷயத்தையும் அல்லாஹ் ஒரு அடியானிட்ட இருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கணும். அப்படிப்பட்ட அடியானாக நாங்க மாறணும். அதுக்காகத்தான் இன்றைக்கு 4 மாசம் 40 நாள் கேட்கக்கூடிய கால நேரங்கள் கேட்கக்கூடியது. ஏண்டா எங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்தத்தோட எங்களுடைய வாழ்க்கையோட அனைத்தையும் சீர்திருத்தணும். எங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்துக்கும் இந்த தீனுடைய சூழலை கொடுக்கணும். இந்த உலகத்துல ஒரு அடியான் அவன் நேசிக்கக்கூடியது, இந்த உலகத்துல அவன் அதிகமா நேசிக்கக்கூடிய விடயம் என்னண்டா, ஃபர்ஸ்டுக்கே அவனுடைய மனைவியை நேசிப்பான், அவனுடைய பிள்ளைகளை நேசிப்பான். அது பொறுத்தா சொத்து செல்வங்கள் எல்லாத்தையும் நேசிக்க தொடங்குவான். அப்படிப்பட்ட சொத்து செல்வங்கள் நேசிக்க முன்னுக்கு அவனுடைய பிள்ளைகளை மனைவிகளை நேசிக்கிறான். அப்ப அவங்களுக்கு மத்தியில அவங்க கொடுக்கக்கூடியது முக்கியமானது ஒண்ணுண்டா இந்த தீனத்தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அதுக்கு முன்னுக்கு எங்கள்கிட்ட இந்த தீனுடைய மகத்துவம் வரணும். அதுக்காக நான் கொஞ்சம் முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் 4 மாசம் அல்லாஹ்வோட பாதையில நானும் போறேன். ஏட ஈமான அமலையும் சீர் செய்கிறேன். ஏட ஊர்ல ஏட மக்கள் பிள்ளை குட்டிகளுக்கிட்ட மனைவிமார்களுக்கிட்ட இந்த தீனுடைய விஷயங்களை முதாத செய்கிறேன். தீனுடைய சூழலை நானும் மாத்துறேன். இந்த நீயத்துள்ளவங்க சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நானும் போறேன், என்னுடைய மனைவி பிள்ளைகளை சொர்க்கவாதிகளை ஆக்குறேன் என்று சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் நீயத்துள்ளு தாங்க, நீயத்துண்டு இன்ஷா அல்லாஹ்